ஓம் சாந்தி 19/11/2024 காலை முரளி பாப்தாதா மதுபன். இன்றைய சாக்கார முரளிய முக்கியமான கருத்துக்களை பார்க்கலாம். இன்றைய முரளியில் பாபா சொல்கிறார், உங்களுடைய நினைவு அதிசயமான ஒரு நினைவு. இங்கே நீங்கள் ஒருவரை தந்தை, ஆசிரியர், சத்குரு ரூபத்தில் நினைவு செய்கின்றீர்கள் அப்படின்றார் பாபா. அதே போல் சில கர்வமுள்ள மாயனின் வசப்பட்ட குழந்தைகள் தேக அபிமானத்தில் முரளியை அலட்சியம் பண்ணுறாங்க. எலிக்கு மஞ்சள் துண்டு கிடச்சிதுன்னா அது கடையே கிடைச்ச மாதிரி சந்தோஷப்படுமா. அதனால் ஒரு முரளியை ஒருபோதும் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்றார் பாபா. ஏன்னா முரளியில் பாபா தினமும் புது புது கருத்துக்களை நமக்கு கூறிக்கொண்டே இருக்கின்றார். ஒரு நாள் மிஸ் பண்ணிட்டோம்னா என்ன ஆகிடும், அந்த பாயிண்ட்டு மிஸ் ஆகிவிடும் இல்லைங்களா. சொல்கிறாங்களா, எங்களுக்கு சிவபாபா கூட நேரடியாக தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி தொடர்பு இருக்குன்னா அவர் சொல்லக்கூடிய முரளியை நம்ம கேட்கணும் தானே அப்படின்றார் பாபா. வாங்க இன்றைய முரளிய முக்கியமான கருத்துக்களை பார்க்கலாம். பாபா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, உங்களுடைய நினைவு மிகவும் அதிசயமானதாகும். ஏனென்றால் நீங்கள் தந்தை, டீச்சர் மற்றும் சத்குரு மூவரையும் ஒன்றாக நினைவு செய்கிறீர்கள். பக்தி மார்க்கத்தில் ஒவ்வொருத்தரையும் தனித்தனியாக நினைவு செஞ்சுட்டு மனிதர்களை, ஆனால் நிராகார தந்தையை 3 ரூபத்திலையும் நாம் நினைவு செய்கிறது தான் அதிசயமானதுன்றார் பாபா. கேள்வி கேட்குறாங்க, மாயை எந்த ஒரு குழந்தையையும் கர்வமிகளாக ஆக்குகிறது என்றால் எந்த விஷயத்தில் அவங்க அலட்சியம் செய்கிறாங்க அப்படின்னு கேட்குறாரு. கர்வமுள்ள குழந்தைகள் தேக அபிமானத்தில் முரளியை அலட்சியம் செய்கிறார்கள். ஒரு பழமொழி இருக்கின்றது, எலிக்கு மஞ்சள் துண்டு கிடைத்து விட்டால் நான் பெரிய செல்வந்தன், அதாவது கடைக்கு சொந்தக்காரன் அப்படின்னு புரிஞ்சுக்குமா. நிறைய பேர் முரளியை படிக்கிறதே கிடையாது, எங்களுக்கு சிவபாபாவோடு நேரடி தொடர்பு இருக்குதுன்னு சொல்லிடுறாங்க. பாபா சொல்கிறாரு, குழந்தைகளே, முரளியில் புதிய புதிய விஷயங்கள் வருகிறது. ஆகையினால் முரளியை ஒருபோதும் தவறவிடக்கூடாது. இதன் மீது மிகுந்த கவனம் இருக்கட்டும். ஓம் சாந்தி. இனிமேலும் இனிமையான செல்ல குழந்தைகளிடம் ஆன்மீக தந்தை கேட்கின்றார், நீங்கள் இங்கே யாருடைய நினைவில் அமர்ந்துள்ளீர்கள்? தந்தை, டீச்சர், சத்குரு, இந்த மூவரின் நினைவில் அனைவரும் அமர்ந்துள்ளீர்களான்னு கேட்கிறார் பாபா. ஒவ்வொருவரும் தங்களிடம் கேளுங்கள், இங்கே அமர்ந்திருக்கும் போது மட்டும் நினைவு இருக்கின்றதா, அல்லது நடக்கும் போதும் சுற்றும் போதும் நினைவு இருக்கின்றதான்னு கேட்கிறாரு. ஏனென்றால் இது அதிசயமான விஷயமாகும். வேறு எந்த ஆத்மாவிற்கும் இப்படி சொல்லப்படுவதில்லை. இந்த லட்சுமி நாராயணன் உலகத்திற்கு எஜமானர்களாக இருக்கிறார்கள். ஆனால் அவருடைய ஆத்மாவை ஒரு பொழுதும் இவர்கள் தந்தையாகவும் இருக்கிறார், டீச்சராகவும் இருக்கின்றார், சத்குருவாகவும் இருக்கின்றார் என்று சொல்ல முடியாது. முழு உலகத்தில் இருக்கும் எந்த ஒரு ஜீவாத்மாவையோ எந்த ஒரு ஆத்மாவையோ இப்படி சொல்ல முடியாது. குழந்தைகளாகிய நீங்கள்தான் அப்படி நினைவு செய்கின்றீர்கள். மனதிற்குள் இந்த பாபா தந்தையாகவும் இருக்கின்றார், டீச்சராகவும் இருக்கின்றார், சத்குருவாகவும் இருக்கின்றார் என்பது வருகின்றது. அதுவும் உயர்ந்தவர் ஆவார். மூவரையும் நினைவு செய்கிறீர்களா அல்லது ஒருவரையா? அவர் ஒருவராக இருக்கலாம், ஆனால் 3 குணங்களிலும் நினைவு செய்கிறீர்கள். சிவபாபா நம்முடைய தந்தையாகவும் இருக்கின்றார், டீச்சராகவும் இருக்கின்றார் மற்றும் சத்குருவாகவும் இருக்கின்றார். இது தனித்துவமானது என்று சொல்லப்படுகின்றது. நீங்கள் அமரும் போதும் அல்லது நடக்கும் போதும் மற்றும் சுற்றும் பொழுதும் இது நினைவில் இருக்க வேண்டும். இவர் நம்முடைய தந்தை, டீச்சர், சத்குருவாகவும் இருக்கின்றார் என்று நினைவு செய்கிறீர்களா என்று பாபா கேட்கின்றார் அப்படின்றார் பாபா. தியாகதாரியில் நம்பர் 1 கிருஷ்ணர். அவரை தந்தை, டீச்சர், சத்குரு என்று சொல்ல முடியாது. இது முற்றிலும் அதிசயமான விஷயமாகும். உண்மையாக சொல்லுங்கள், 3 ரூபத்திலும் நினைவு செய்கிறீங்களான்னு கேட்கிறார் பாபா. உண்ணும்போது மட்டும் சிவபாபா மட்டுமே நினைவு செய்கிறீர்களா அல்லது மூவருமே புத்தியில் வருகின்றார்களா? வேறு எந்த ஆத்மாவிற்கு இந்த மாதிரி சொல்ல முடியாது. பாபாவுடைய மகிமையே விசித்திரமானதாகும். எனவே பாபாவை நினைவு செய்வதும் அப்படி இருக்க வேண்டும் அப்படின்றார் பாபா. புத்தி ஒரடியாக அவர் பக்கம் சென்றுவிடும் அளவிற்கு அதிசயமானவராக இருக்கின்றார். பாபாவே தன்னுடைய அறிமுகத்தையும் பிறகு முழு சக்கரத்தின் ஞானத்தையும் கொடுக்கின்றார். இந்த யுகங்கள் ஒவ்வொன்றும் இத்தனை ஆண்டுகளுடையது. இது சுற்றி கொண்டே இருக்கின்றது. இந்த ஞானத்தையும் கூட படைப்பராகிய அந்த தந்தை தான் கொடுக்கின்றார். எனவே அவரை நினைவு செய்வதன் மூலம்
நிறைய உதவி கிடைக்கும். தந்தை, டீச்சர், குரு எல்லாமாக அவர் ஒருவரே இருக்கின்றார். இவ்வளவு உயர்ந்த ஆத்மாவாக வேறு யாரும் இருக்க முடியாது. ஆனால் மாயை அப்படிப்பட்ட தந்தையின் நினைவையும் மறக்கச் செய்து விடுகிறது என்றால் டீச்சர் மற்றும் குருவும் கூட மறந்து விடுகிறார்கள். இதை ஒவ்வொருவரும் தங்களுடைய மனதில் வைக்க வேண்டும் அப்படின்றார் பாபா. பாபா சொல்கிறாரு, மாநாடுகள் போன்றவருக்கு அழைக்கின்றார்கள் என்றால் உலகத்தில் எவ்வாறு அமைதி ஏற்படும் என்று விவாதிக்கிறார்கள். அது இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்றது, வந்து புரிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு அவங்களுக்கு சொல்லுங்க அப்படின்றார் பாபா. செய்து கொண்டிருப்பது யார்? நீங்கள் பாபாவின் தொழிலை நிரூபித்து அதை புரிய வைக்க வேண்டும். பாபாவுடைய காரியத்திற்கும் கிருஷ்ணனுடைய காரியத்திற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கின்றது. மற்ற அனைவரும் சரீரத்தின் பெயரால் தான் அழைக்கப்படுவார்கள். ஆனால் ஆத்மாவுக்கு பெயர் இருக்கக்கூடியவர் ஒரே ஒரு பாபா தான். அவர் தான் அப்பாவாகவும் இருக்கிறாரு, டீச்சராகவும் இருக்கிறாரு, குருவாகவும் இருக்கிறாரு. அப்போ ஆத்மாவில் ஞானம் இருக்குது. ஆனால் அதை எப்படி எடுத்து சொல்ல முடியும்? வாய் மூலமாக, அதாவது சரீரத்தை தாரணை செய்து தான் கொடுக்க முடியும் அல்லவா? அப்படி கொடுத்தனால தான் அவருடைய மகிமை கூட பாடப்படுகிறது. சிவ ஜெயந்தின் போது குழந்தைகள் மாநாடுலாம் நடத்துகிறீங்க, அனைத்து தர்மத்தின் தலைவர்களையும் அழைக்கிறார்கள். நீங்கள் ஈஸ்வரன் சர்வவியாபி அல்ல என்பதை புரிய வைக்க வேண்டும். அனைவருக்குள்ளும் ஈஸ்வரன் இருந்தால் ஒவ்வொரு ஆத்மாவும் பகவான், தந்தை, டீச்சராக இருக்கணும் இல்லையா? அப்படி எல்லோரும் இருக்காங்களா என்னன்னு கேட்குறார் பாபா. உலகத்தின் முதலிடை கடைசியின் ஞானம் இருக்கிறதா என்ன? மனிதர்கிட்ட யார்கிட்டுமே இந்த ஞானம் கிடையாது. இதை மனிதர்கள் யாரும் சொல்லவும் முடியாது. உயர்ந்திலும் உயர்ந்த தந்தையின் மகிமை எவ்வளவு இருக்கின்றது என்பது குழந்தைகளாகிய உங்களுக்குள் வர வேண்டும். அவர் முழு உலகையும் தூய்மையாக ஆக்கக்கூடியவர் ஆவார். இயற்கையும் தூய்மையாக ஆகிவிடுகிறது. அதனால் அந்த மாணவர்களை கூப்பிட்றாங்கன்னா நீங்கள் முதல்ல கீதையின் பகவான் யார் என்று நீங்கள் கேட்க வேண்டும். சத்யுக தேவி தேவதா தர்மத்தை ஸ்தாபனை செய்யக்கூடியவர் யார்? ஒருவேளை கிருஷ்ணர் என்று சொன்னால் பாபாவை மறைத்து விடுவார்கள், அல்லது அவர் பெயர் ரூபத்திற்கு அப்பாற்பட்டவர் என்று சொல்லிவிடுவார்கள். அதாவது அவர் இல்லவே இல்லைன்றவருமே சொல்வது போலாகும் அப்படின்றார் பாபா. ஏன்னா பாபாவுக்கு கர்மேந்திரங்கள் இல்லைங்களா? எல்லையற்ற தந்தையே தெரிந்திருக்கவில்லை. ஒருவர் மற்றவர் மீது காம கோடாரியை வீசி எவ்வளவு துன்புறுத்துகிறார்கள். ஒருவர் மற்றவருக்கு துக்கம் கொடுக்கிறார்கள். எனவே இந்த விஷயங்கள் அனைத்தும் உங்களுடைய புத்தியில் ஓட வேண்டும், ஒப்பிட வேண்டும். இந்த லக்ஷ்மி நாராயணன் பகவான் பகவதி அல்லவா? இவருடைய அந்த வம்சாவழியும் இருக்கிறது அல்லவா? எனவே கண்டிப்பாக அனைவரும் பகவான் பகவதியாகத்தான் இருக்க வேண்டும். எனவே நீங்கள் அனைத்து தர்மத்தை சேர்ந்தவர்களையும் அழைக்கிறீர்கள். யார் நன்கு படித்தவர்கள் இருக்கிறார்களோ, தந்தையின் அறிமுகத்தை அளிக்க முடியுமோ அவர்களைத்தான் அழைக்க வேண்டும். படைப்பவர் மற்றும் படைப்பின் முதலிடை கடைசியின் அறிமுகம் கொடுப்பவர்களுக்கு வந்து போவதற்கு தங்குவதற்கான ஏற்பாடுகளை செய்வோம் என்று எழுதுங்கள். அவர்கள் படைப்பவர் மற்றும் படைப்பின் அறிமுகத்தை அளிப்பவர்களாக இருந்தால் யாருமே இந்த ஞானத்தை கொடுக்க முடியாது என்பதை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். யாராவது வெளிநாடுகளிலிருந்து வந்தாலும் கூட படைப்பவர் மற்றும் படைப்பின் முதலிடை கடைசியின் அறிமுகத்தை கொடுத்தால் செலவை கொடுத்து விடுவோம். இப்படி யாரும் விளம்பரம் கொடுக்க முடியாது. நீங்கள் தைரியசாலிகள், மகா வீரர்கள், வீரணிகள் அல்லவா அப்படின்றார் பாபா. பாபா சொல்கிறாரு, முழு உலகத்தையும் நீங்கள் இப்போ தூய்மையாக ஆக்கிட்டுருக்கீங்க. எனவே பாபாவையும் நினைவு செய்யணும், ஆஸ்தியையும் நினைவு செய்ய வேணுன்றார் பாபா. சிவபாபாவை நினைவிருக்கிறதா என்பது மட்டும் இல்லை, ஆனால் அவருடைய மகிமையும் கூட நீங்கள் எடுத்து சொல்லணும் அப்படின்றாரு. இது நிராகாரமானுடைய மகிமையாகும். ஆனால் நிராகாரமானவர் தன்னுடைய அறிமுகத்தை எப்படி கொடுக்க முடியும்? கண்டிப்பாக படைப்பினுடைய முதலிடை கடைசியின் ஞானத்தை கொடுப்பதற்கு வாய் வேண்டுமல்லவா? அந்த வாய் இருக்காத கவுமுக்கு இருக்குது, எவ்வளோ மகிமை இருக்குது பாருங்கள். மனிதர்கள் அந்த கவுமுக்கு இடத்துக்கெலாம் போகிறாங்க, ஆனால் ஏமாற்றம் தான் அடைகிறாங்க. என்னென்னலாம் விஷயங்களை உருவாக்கி வச்சுருக்காங்க பாருங்கன்றார் பாபா. அம்பு விட்டார், கங்கை வந்ததுன்னு சொல்லிட்டாங்க. கங்கையை தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குவது என புரிஞ்சிக்கிறாங்க. தண்ணீர் எப்படி தூய்மையற்றவர்களை தூய்மையாக ஆக்க முடியும் அப்படின்றார் பாபா. தூய்மையற்றவரை தூய்மையாக ஆக்குபவர் பாபாவே ஆவார். ஆக பாபா குழந்தைகளாகிய உங்களுக்கு எவ்வளவு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கின்றார். இப்படியெல்லாம் செய்யுங்கள் என்று பாபா கூறுகின்றார். படைப்பவர் பாபா மற்றும் படைப்பினுடைய அறிமுகத்தை யார் கொடுப்பார்கள்? சாது சன்னியாசிகள் என்ன பண்ண சொல்லிட்டாங்க, நேற்று எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க. இதை மட்டும் தெரிஞ்சிருக்கிறாங்க. அப்படி என்றால் நாஸ்திகர்கள் ஆவார்கள். இப்பொழுது ஆஸ்திகர்கள் யாராவது வருகிறார்களா என்று பாருங்கள்.
இப்போது குழந்தைகளாக நீங்கள் நாஸ்திகரிலிருந்து ஆஸ்திகர்களாக ஆகிக்கொண்டு இருக்கின்றீர்கள். ஏன்னா நீங்கள் தான் எல்லையற்ற அப்பாவை தெரிஞ்சிருக்கீங்க. அவர் உங்களை இந்த அளவிற்கு உயர்ந்தவர்களாக மாத்துறாரு. ஓ இறை தந்தையே, எங்களை விடுவியுங்கள் என்றும் அழைக்கிறார்கள். ஏன்னா இந்த சமயத்தில் எல்லோரும் ராவனுடைய ராஜ்யம் முழு உலகத்திலையும் இருக்கிறாங்க அப்படின்றத பாபா புரிய வைக்கிறாரு. அனைவரும் கீழானவர்களாக இருக்கிறார்கள், பிறகு உயர்ந்தவர்களாக ஆவார்கள் அல்லவா அப்படின்றார் பாபா. இந்த மகா பிரளயம் வெள்ளயம் போன்றவர்களாம் வெள்ளம் அதெல்லாம் நடக்கிறது இல்லை. சாஸ்திரங்களை என்னென்னவோ எழுதிட்டாங்க. அந்த விநாச காலத்தில் கடைசியில் அந்த பிரளயம் ஏற்பட்டது. 5 பாண்டவர்கள் மட்டும் இருந்தாங்க. அவங்க இமயமலையில் ஏறி போய் அப்படியே கரைஞ்சி போயிட்டாங்க அப்படி சொல்கிறாங்க, எழுதி வச்சுருக்காங்க. ஏன்னா அவங்க முடிவை பற்றி யாருக்கும் தெரியாது. இந்த விஷயங்களை எல்லாம் பாபா வந்து தான் புரிய வைக்கிறாரு. அவர் தந்தை டீச்சர் சத்குருவாகவும் இருக்கிறார் என்பதை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். வினாடிக்கு வினாடி புதிய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. சக்கரம் சுற்றி கொண்டு இருக்கின்றது. இப்பொழுது பாபா குழந்தைகளுக்கு நிறைய நல்ல வழிமுறைகளை கொடுத்து கொண்டு இருக்கின்றார். தேகாபிமானிய குழந்தைகள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க வந்து நாம் நிறைய தெரிஞ்சிருக்கோம் அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. முரளி கூட வாசிக்கிறது கிடையாது, முரளி மேத மதிப்பு கிடையாது. சில நேரங்களில் நல்ல முரளி நடக்கிறது என்று பாபா அறிவுறுத்துகின்றார். இந்த முரளியை வந்து தவறவிடக்கூடாது. 10-15 நாட்களுக்கு முரளி தவறுகிறது என்றால் அதை அமர்ந்து படிக்க வேண்டும். இந்த படைப்பவர் மற்றும் படைப்பினுடைய முதலீடு கடைசி ஞானத்தை யாராவது வந்து கொடுத்தீர்கள் என்றால் நாங்கள் அவருடைய செலவு போன்ற அனைத்தையும் கொடுத்து விடுவோம் என்று சவால் விடுங்கள் என்று பாபா கூறுகின்றார். யார் தெரிஞ்சிருப்பாங்களோ அவங்க தான் சவால் விடுவாங்க இல்லைங்களா? அதனால் டீச்சர் சுயம் தெரிந்திருப்பதால் தான் கேட்கின்றார் அல்லவா, தெரியாமல் எப்படி கேட்பாங்க அப்படின்றார் பாபா. சில குழந்தைகள் சொல்கிறாங்களா, எங்களுக்கு சிவபாபாவோட தான் தொடர்பு, முரளி பற்றி அக்கறை கொள்வது கிடையாது. ஆனால் சிவபாபா என்ன சொல்கிறாரோ அதையும் கேட்கணும் இல்லைங்களா? அது இல்லாமல் நினைவு மட்டும் செய்வதில்லை. பாபா எவ்வளவு நல்ல நல்ல இனிமேலும் இனிமையான விஷயங்களை நமக்கு சொல்லித்தராரு. ஆனால் மாயை வந்து முற்றிலும் கர்வம் உள்ளவர்களாக ஆக்கி விடுகிறது. பழமொழி இருக்கிறது அல்லவா, எலிக்கு மஞ்சள் துண்டு கிடைத்தது நான் மிகப்பெரிய செல்வந்தன் என்று புரிந்து கொண்டதாம். ஒரு மஞ்சள் துண்டை கிடைச்சவொடனே நான் பெரிய கடைக்கு ஓனர் ஆகிட்டேன், செல்வந்தர் ஆகிட்டேன், முதலாளி ஆகிட்டேன். அந்தமாரி நிறைய பேர் இருக்கிறாங்க. முரளியை படிப்பதே கிடையாது. முரளியில் புதிய புதிய விஷயங்கள் வருகின்றது அல்லவா? ஆக இந்த விஷயங்கள் அனைத்தும் புரிந்து கொள்ள வேண்டியவைகளாகும். அதனால் பாபா வந்து இப்போ குழந்தையை வந்து வெளிப்படுத்துகிறாரு. பிறகு மகன் தந்தையை வெளிக்காட்டணும் இல்லைங்களா? குழந்தையுடைய வேலையை தந்தையை வெளிக்காட்டுவதாகும். பாபாவும் குழந்தைகளை விட்டு விடுவதில்லை. இன்று இந்த இடத்திற்கு செல்லுங்கள், இன்று இங்கு செல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவார். இங்கு இவருக்கு யாராவது கட்டளையிடுபவர்கள் இருக்கார்களா என்ன? எனவே இந்த அழைப்புகள் போன்றவை நாளேடுகளில் வரும். இந்த சமயத்தில் முழு உலகத்திலும் நாசிகர்களாக இருக்கிறார்கள். பாபா வந்து தான் நாசிகராக ஆக்குகின்றார்கள். அமெரிக்கா கிட்ட எவ்வளோ செல்வம் வேணாலும் இருக்கட்டும், இதெல்லாம் அழியக்கூடியது. முழு உலகத்திலும் நீங்கள் முழு ரூபாய்க்கு ஒப்பாக மதிப்பானவர்களாக ஆகி கொண்டிருக்கின்றீர்கள் அப்படின்றார் பாபா. குழந்தைகளாக நீங்கள் எப்பொழுதும் ஞான சிந்தனை செய்து மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும். இதற்குத்தான் அதீந்திரிய சுகத்தை கோபிகளிடம் கேளுங்கள் என்று பாடப்பட்டுள்ளது. இது சங்கமிகத்துடைய விஷயங்களே ஆகும் அப்படின்றார். சங்கமிகத்தை பற்றி யாருக்கும் தெரியவே இல்லை. விரிவான சேவை செய்வதன் மூலம் மகிமை ஏற்படலாம். ஆஹா பிரபு, உன்னுடைய லீலைகளே லீலைதான் அப்படிலாம் சொல்கிறாங்க. பகவான் தந்தை டீச்சர் சத்குருவாக இருக்கிறார் என்பதை யாரும் தெரிந்திருக்கவில்லை. குழந்தைகளுக்கு நமக்கு தந்தை இப்போது கற்றுக் கொடுத்துட்டு இருக்கின்றார் என்ற போதை நிலையாக இருக்கணும். கடைசி வரை அந்த போதை இருக்கணுன்றார் பாபா. அங்கே நல்ல போதை இருந்து வெளியே போனவொடனே அந்த உப்பு சோடா நீர் போல் ஆகக்கூடாது அப்படின்றார் பாபா. இப்படி யாருக்கும் நீங்கள் புரிய வச்சிங்கன்னா கூட அதிசயப்படுவாங்க. இந்த ஞானம் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நேரம் ஒதுக்கி புரிந்து கொள்வது, வாழ்க்கையை உருவாக்கி கொள்வது என்பது கடினமாக இருக்கிறது. தொழில் போன்றவர்களை செய்யாதீங்க அப்படின்னு பாபா தடையெல்லாம் சொல்கிறது கிடையாது. தூய்மையாக ஆகுங்க மற்றும் நான் என்ன படிப்பிக்கின்றனோ அதனை நினைவு செய்யுங்கள் அப்படின்றார் பாபா. இது அசாதாரணமான படிப்பு. இதை எந்த மனிதரும் கற்பிக்க முடியாது. பாபா தான் வந்து பாக்கியசாலி இடத்துல வந்து படிப்பிக்கிறாரு. பாபா இது உண்மையான விஷயன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க. மற்ற அனைத்தும் செயற்கையான விஷயங்களாகும். இதை நல்ல விதத்தில் தாரணை செய்து முடி போட்டு கொள்ளுங்கள். பிறகு கைப்படும் பொழுது நினைவிற்கு வரும். ஆனால் ஏன் முடி போட்டோம் என்பதையே மறந்து விடுகிறார்கள். பழங்காலத்தில்
ஏதோ ஞாபகம் வச்சிங்கன்னா முந்தனையில் முடிச்சு போட்டுப்பாங்க. அப்போ அந்த முடிச்சை தொட்டு பார்க்கும்போது எதுக்காக போட்டோன்றது ஞாபகம் வரும். அதே மாதிரி பாபா சொல்கிறாரு, பாபாவின் நினைவின் கூடவே ஞானமும் வேண்டும். முக்தி இருக்கிறது என்றால் ஜீவன் முக்தியும் இருக்கின்றது. மிகவும் இனிமையான குழந்தைகளாக ஆகுங்கள் அப்படின்றார் பாபா. பாபா உள்ளுக்குள்ளார் புரிஞ்சுக்கிறார். கல்பமாக இந்த குழந்தைகள் படிச்சிட்ருக்காங்க. வரிசைக்கரமான முயற்சியின்படி ஆசி அடைவாங்க. இருந்தாலும் படிப்புக்கக்கூடிய டீச்சர் முயற்சி செய்ய வைப்பார் அல்லவா? டீச்சருக்கு தெரியும் யார் யார் எவ்வளோ மார்க் எடுப்பாங்க. ஆனாலும் அவர் படிப்புகிற டியூட்டியை செய்வார் இல்லைங்களா? நீங்கள் அடிக்கடி மறந்தனால தான் நான் சிவபாபா நினைவு செய்யுங்கன்னு நினைவு சொல்கிறேன் அப்படின்றார் பாபா. நீங்கள் முன்னாடி முரளியில் சொல்லியிருக்காரு, நான் சொல்கிற மாதிரி இருந்தால் நான் ஏன் டெய்லி இதையே சொல்லிகிட்ருக்கேன் அப்படின்றாரு. கிருஷ்ணரை தந்தை, டீச்சர், சத்குருன்னு சொல்ல முடியுமா என்ன? ஸ்ரீகிருஷ்ணர் சத்தியத்தினுடைய இளவரசர் குழந்தை எப்படி குருவாக ஆக முடியும்? மேலும் துர்கதியில் இருக்கும்பொழுது தான் குரு வேணும் இல்லைங்களா? பாபா அனைவரையும் சத்கதி அடைய செய்கின்றார் என்று பாடப்பட்டுள்ளது. ஞானம் ஒரு சிவபாபாவிடமிருந்து தான் கிடைக்கின்றது. இந்த ஞானமே வித்தியாசமானதாகும். இதனை ஆன்மீக ஞானம் என்று சொல்லப்படுகின்றது. தாரணைக்கான முக்கிய சாரம் பாபா சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, அழியக்கூடிய போதைகளை, அதாவது இந்த கர்வத்தெல்லாம் விட்டுட்டு ஒரு பைசா அளவு கூட மதிப்பில்லாத நிலையிலிருந்து நாம் இப்போது முழு ரூபாய்க்கு ஒப்பானவர்களாக ஆகி கொண்டிருக்கின்றோம் என்ற அலௌகிக போதை இருக்கட்டும் அப்படின்றார். சுயம் பகவான் நமக்கு கற்பிக்கின்றார். நம்முடைய படிப்பு புதுமையானது. இந்த அலௌகிக போதையில் இருக்கின்றார். ஆசிரியர்களாக ஆகி பாபாவை வெளிப்படுத்தக்கூடிய சேவை செய்ய வேண்டும். கர்வமுள்ளவராகி ஒரு பொழுதும் முரளியை தவறவிடக்கூடாது. வரதானம் கொடுக்குறாரு. தூய்மை எனும் அஸ்திவாரம் மூலம் எப்பொழுதும் உயர்ந்த செயல் செய்யும் பூஜைக்குரிய ஆத்மா ஆகுக. தூய்மை பூஜைக்குரியவராக ஆக்குகின்றது. எப்போதும் உயர் செயல் செய்பவரே பூஜைக்குரியவர் ஆவார். ஆனால் பிரம்மச்சரியம் மட்டுமே தூய்மை அல்ல. மனதின் எண்ணத்தாலும் எவருக்கும் எதிர்மறை எண்ணம் எழக்கூடாது. யதார்த்தமற்ற சொல்லும் கூடாது. தொடர்பிலும் வேற்றுமை கூடாது. அனைவருடனும் நல்லதொரு சம்பந்தம் வேண்டும். மனம், சொல், செயல் அனைத்திலும் தூய்மை துண்டிக்கப்படக்கூடாது. அப்போதே பூஜைக்குரியவர் ஆவார். நாம் பரம்பூஜைக்குரிய ஆத்மா. இதே நினைவால் தூய்மை எனும் அஸ்திவாரத்தை உறுதி செய்கின்றார் பாபா. ஸ்லோகன் சொல்கிறாரு, ஆஹா நான் எனும் இந்த ஆன்மீக அலௌகிக குஷையில் இருந்தால் மனமும் உடலும் நடனமாடிக்கொண்டே இருக்கும். நல்லது. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. நன்றி பாபா.